எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீவேர்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் சேனல். இன்றைக்கி வந்து February 11 and 12 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்லைடு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோன்றதை கொடுத்துருக்கேன். ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் கொஷின், 2025 சென்னை ஓப்பன் மென்ஸ் டைட்டில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்றத ஃபஸ்ட் கொஷின். அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கீரியன் ஜாக்கெட் அப்படின்றவர். ஓகேங்களா, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸை சேர்ந்தவர். ஓகேங்களா, இந்த சென்னை ஓப்பன் மென்ஸ் டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஹார்ட் கோர்ட்ஸில் தான். ஹார்ட் கோர்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அத்லெட்ஸ்லாம் ஓடுவாங்கல்ல, அது கொஞ்சம் வந்து ஒரு இன்னும் அதாவது வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதில் விளையாடுறது தான் ஹார்ட் கோர்ட்ஸ்ன்னுவாங்க. ஓகேங்களா, இது வந்து ஆனுவலி நடக்கும், ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். 2018 நடந்துட்டு வருது. இது வந்து ஏடிபி சேலஞ்சு டூரில் வர்ற ஒரு ஓப்பன் மென்ஸ் டைட்டில் தான் சென்னை மென்ஸ் டைட்டில். ஓகேங்களா, இதில் பெரும்பாலும் யங் பிளேயர்ஸ் தான் கலந்துப்பாங்க. ஓகேங்களா, பெரிய சீனியர் பிளேயர்ஸ்லாம் கலந்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின், ஆட்டோமேட்டட் பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஃபஸ்ட்டு இண்டிஜினஸ். அதாவது இண்டிஜினஸ்னால் என்னென்னா நம்ம உள்ளூர்லேயே தயாரிக்கப்பட்டது, இல்லை உள்ளூர் டெக்னாலஜிஸை பற்றி தயாரிக்கப்பட்டது தான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்சினரேஷன். இது வந்து நம்ம டிஎன்பிசியில் வந்து நம்ம கெமிஸ்ட்ரி புக்கெலாம் படிப்போம். இன்சினரேஷன் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு முன்னாடி பயோமெடிக்கல் வேஸ்ட்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பயோமெடிக்கல் வேஸ்ட்னால் என்னென்னா, இப்போ நமக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்களா, அந்த ஊசி போடுறது, அப்புறம் ரத்தம், சிழு, அந்த மாதிரி நிறைய இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் பயோமெடிக்கல் வேஸ்ட், பஞ்சு, சிரஞ்சு எல்லாமே. ஓகேங்களா, இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்படியே சாதாரணமாக நம்ம குப்பையில் கொட்டக்கூடாது. இது தனியாக செக்ரிகேட் பண்ணி தனியாக ஒரு இடத்துல வச்சு எரிக்கணும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இது குப்பையில் போட்டோம்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு ஒரு கொடூர நோய் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை குப்பையை அள்ளுறவங்க வந்து கையில் க்ளவுஸ் போடாமல் அள்ளிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிரஞ்சு ஏதாவது அவங்க மேலே பட்டு அவங்களுக்கு ஏதாவது அந்த நோய் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல எரிச்சிருவாங்க. அப்படி எரிக்கிறதால சரி என்ன பிரச்சனை அப்படின்னா, எரிக்கும் போது டயாக்சின்ஸ்லாம் வெளிப்படும். அது ரொம்ப ஹார்ம்ஃபுல். ஓகேங்களா, அது வந்து கேன்சர் வரைக்கும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்கள், இதனால் இந்த சிஎஸ்ஐஆர் என்ஐஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து ட்ரிவாண்ட்ரம்ன்ற, அதாவது திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூஷனு. சிஎஸ்ஐஆர்னா தெரியும், சென்ட்ரல் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்னுவாங்க. அவங்க வந்து ஸ்ரீஜனம் ரிக் அப்படின்ற ஒரு இதை தயாரிச்சிருக்காங்க, ஒரு பிளான்ட்டை. அந்த பேர் அதுக்கு வச்சுருக்காங்க. இது என்ன பண்ணுதுன்னா, நியூட்ரலைசஸ் பிளட்டு, யூரின், பேத்தோஜன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணிவிடுது. ஓகேங்களா, ஆட்டோமேட்டட் பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட்டில் இது நியூட்ரலைஸ் பண்ணிவிடுது. அதனால் ப்ளசன்ட் ஃப்ராக்ரன்ஸ் தான் வரும். ஓகேங்களா, அதை நம்ம வந்து ட்ரீட் பண்ணிட்ட பிறகு. ஓகேங்களா, ஸோ அதனால் நான் இன்சினேஷன், அதை கொளுத்தாமையே நம்ம இதை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதான் இதோட இது. ஓகேங்களா, தேர்ட் கொஷின், காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி இது நியூஸில் வந்திருக்குன்னா, போன வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய நியூஸஸ்லாம் நம்ம பார்த்தோம். கியூனோ நேஷ்னல் பார்க்னு சொல்லிட்டு, அதாவது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அதை வந்து அதாவது வந்து ஆஃப்ரிக்கா சீட்டாவை எடுத்துகிட்டு வந்து இந்த கியூனோ நேஷ்னல் பார்க்கில் விட்டார். சரி, எதுக்கு ஆஃப்ரிக்கா சீட்டாவை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மொத்தம் அதாவது வந்து பிக் கேட்ஸ்ன்றது ஒரு 6 வகை இருக்குங்க. ஓகேங்களா, 6 வகை. அதில் வந்து பாருங்கன்னா, இந்த ஸ்லோன் லியோபேர்டு, பெங்கால் டைகரு, இந்த க்ளவுடட் லியோபேர்டு, அப்புறம் நார்மலாக இருக்க லியோப்ளேடு, அப்புறம் ஏஷியாட்டிக் லயன். இந்த 5 வகையானதும் இந்தியாவில் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வகை மட்டும் இந்தியாவில் எக்ஸ்டின்ட் ஆகிடுச்சு. 1952 அதோட அந்த இனம் வந்து அழிஞ்சிடுச்சு. அது என்னென்னா பார்த்தீங்கன்னா சீட்டா தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் அனிமல்னுவாங்க, வேகமாக ஓடும். ஓகேங்களா, சீட்டா வந்து பார்த்திங்கன்னா அதோட முகம் வந்து கொஞ்சம் குறுகலாகவும், அது ஓடுறதுக்கு வசதியான கால்களும் இருக்கும். ஓகேங்களா, அந்த வகை அழிஞ்சு போச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே விடுறாங்க, கியூனோ நேஷ்னல் பார்க்கில் விட்டாங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்தது காந்தி சாகர் நேஷ்னல் அதை வைல்ட் லைஃப் சென்ச்சுரியில் விட்டுறாங்க. ஏன் இங்கெல்லாம் இந்த ஏன் நம்ம வந்து தமிழ்நாட்டில் விடக்கூடாது, அங்கே ஏன் விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சமவெளி பகுதி இருக்கணும். அதாவது வந்து இந்த சவானா லேண்ட்ஸ்ன்னுவாங்க, அதாவது வந்து புல்வெளி இருக்கும். அப்படியே தொடர்ந்து ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அப்படியே புல்வெளியாகவே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் சீட்டா கிடுன்னு ஓடும். ஓகேங்களா, சீட்டா ஓடணுன்னா அந்த மாதிரி அந்த சமவெளி பகுதி இருக்கணும், அந்த சவானா பகுதி இருக்கணும். ஓகேங்களா, அதே வந்து இப்போ நம்மளுடைய பயங்கர அடர்ந்த காட்டில் சீட்டா அந்த அளவுக்கு இருக்காது. ஓகேங்களா, இந்த புல்வெளி பகுதியில் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சென்ச்சுரியை சூஸ் பண்ணியிருக்காங்க. 2வதாக. ஓகேங்களா, ஸோ மத்திய பிரதேஷில் தான் இருக்குது. இது செகண்ட் ஹேபிடேட் இந்த சீட்டாவுக்கு. இது வந்து எங்கே இருக்குன்னா, சாம்பல் ரிவரில் இருக்குது. ஓகேங்களா, அந்த நதி கரையில் இருக்குது. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இது 5 இருக்குது. இல்லாதது வந்து சீட்டா, அதனால தான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின், பிஎம் ஸ்ரீ ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் இருக்குது.
சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். ஓகேங்களா. சென்ட்ரலி ஸ்பான்சர் அப்படின்னா என்னென்னா 60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 40% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்படி இருந்தால் பேர் தான் அது பேர் சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். சென்ட்ரல் ஸ்கீம் வேறு, சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் வேறு. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா, இதில் இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் வந்து என்ன சொல்லுதுன்னா, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் படி 14,500 நாடு முழுக்க மாடல் ஸ்கூல்ஸை க்ரியேட் பண்ண போகிறாங்க. இந்த மாடல் ஸ்கூல்ஸில் என்னென்ன இருக்குன்னா, இது ஒரு க்ரீனான ஸ்கூல்ஸ். ஓகேங்களா. சோலார் பேனல் இருக்கும், எல்இடி லைட்ஸ் இருக்கும், நேச்சுரல் ஃபார்மிங் அங்கே பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் ஃப்ரீயாக இருக்கும், வாட்டர் கன்சர்வேஷன் நடத்துவாங்க, லிங்கேஜ் வித் லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது லோக்கலில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸோட எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக அந்த அந்த மாணவர்களுக்கு அந்த ஸ்கில்ஸை கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் படிச்சுட்டு சுற்றி இருக்கிற என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னே தெரியாமல், என்ன வேலை வாய்ப்புனே இருக்குதுன்னு தெரியாமல் நான் பாட்டு நாலேஜ் வளர்த்துக்கிட்டா அது கடைசியில் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் தான் போகும். ஸோ இது மாதிரி ஒரு மாடல் ஸ்கூலை க்ரியேட் பண்ணுறாங்க. சரி, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க, இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீமை சைன் பண்ணணும்னா ஒரு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு ஒரு இது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போடணும்னு. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சமகர சிக்ஷா ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது வந்து ட்ரைலிங்குவல். என்னது ட்ரைலிங்குவல்னா என்ன தெரியுங்களா? மும்மொழி கொள்கை. ஓகேங்களா. நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கொள்கையே வந்து பார்த்திங்கன்னா இருமொழி கொள்கை தான். பட் ஆனால் சென்ட்ரல் என்ன சொல்லுது, மும்மொழி கொள்கையும் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து இன்னுமே அது வந்து சைன் பண்ணுறதுக்கான ஒப்பந்தம் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் தமிழ்நாடுக்கு வர வேண்டிய ஒரு 2,512 கோடி வந்து வேறு மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உங்களுடைய பொலிட்டிக்கல் விஷயத்துக்காக இந்த மாதிரி மாணவர்களோட நலனை வஞ்சிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிஎம் சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. ஸோ பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, செப்டம்பர் 5 ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்களா, முன்னாள் குடியரசுத் தலைவர், 2வது குடியரசுத் தலைவர், முதல் துணை குடியரசுத் தலைவர்னுவாங்க. அவர் பிறந்த தளத்தில் தான் இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீமோட பேர் வந்து ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், எஸ்ஆர்ஒய் ஜீன். ஓகேங்களா. இது நியூஸில் வந்திருக்கு இப்போ, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இது எஸ்ஆர்ஒய் ஜீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸ் டிட்டர்மைனிங் ரீஜன் ஆன் ஒய் குரோமோசோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒய் குரோமோசோமில் தான் வந்து என்ன ஆகும், அது ஆணா பெண்ணான்னு தீர்மானிக்கிறது ஒய் குரோமோசோம் தான். எக்ஸும் இருந்துச்சுன்னா அது பெண். ஓகேங்களா. எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தால் தான் அது ஆண் குரோமோசோம். ஓகேங்களா. ஒரு ஆண் குரோமோசோம்லேயும் ஒய் இருக்கும். ஓகேங்களா. எக்ஸ் இருந்தால் அது பெண். ஓகேங்களா. ஸோ இந்த ஒய் குரோமோசோம் இப்படி தான் இருக்கும். இதில் பெருசான ஒரு ஆம் இருக்கா, இந்த சின்ன ஆம் இருக்குது பாருங்க, இந்த ஷார்ட் ஆமில் தான் இந்த எஸ்ஆர்ஒய் ஜீன் இருக்கும். இந்த சின்ன ஆம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் இருக்கும். அதில் தான் வந்து இந்த டெஸ்டிஸ் டிட்டர்மைனிங் ஃபேக்டர்லாம் இருக்கும். ஓகேங்களா. அதுதான் வந்து கடைசியில் டெஸ்டிஸ் ஃபார்மேஷன் பண்ணும், மேல் ஜெனிட்டியில் ஃபார்ம் பண்ணும். ஸோ இதான் எஸ்ஆர்ஒய் ஜீன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், பிரசிடென்ட் ரூல் வந்து இப்போ மணிப்பூரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிரசிடென்ட் ரூல்னால் என்னென்னா, இது ஆர்டிகல் 356. ஓகேங்களா. எமர்ஜென்சினாவே உங்களுக்கு தெரியணும், ஆர்டிகல் 352, 356, அப்புறம் 360 அப்படின்னு சொல்லிட்டு. 352 வந்து நேஷ்னல், 356 வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி. ஓகேங்களா. 360 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இது அது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணதே இல்லை. ஓகேங்களா. 360 இப்போ வந்து என்ன பாருங்கள், இந்த 356 இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பிரசிடென்ட் ரூல் அதிகபட்சம் எவ்வளோ நாள் இருக்கலாம்னா 1 இயர் வரைக்கும் தான் இருக்கலாம். அதுக்கு மேலே இருக்கணும்னா கண்டிப்பாக நேஷ்னல் எமர்ஜென்சி இருக்கணும். நாட்டில் நேஷ்னல் எமர்ஜென்சி இருந்தால் மட்டும்தான் 1 இயருக்கு மேலே பிரசிடென்ட் ரூல் இருக்கணும். அப்படி இல்லை, இன்னொரு வழி இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இல்லை, இந்த மாநிலத்தில் இப்போதைக்கு எலெக்ஷன் நடத்த முடியாது, ரொம்ப கலவரம் நடந்துகிட்ருக்கு, அதனால் இப்போதைக்கு நடத்த முடியாதுன்னு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பிரசிடென்ட் ரூலை இன்னும் நீட்டிப்பாங்க. ஓகேங்களா. 1 வருஷன்றது அதுக்கு மேலே நீட்டிப்பாங்க. ஸோ இது 2 தான் க்ரைட்டீரியா. ஓகேங்களா. ஒன்று நேஷ்னல் எமர்ஜென்சி இருக்கணும், இல்லை எலெக்ஷன் கமிஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும் 1 வருஷத்துக்கு மேலே தாண்டி இருக்கிறதுக்கு. சரி, இப்போ வந்து பிரசிடென்ட் ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதை வந்து பார்லிமெண்ட் வந்து எவ்வளோ 2 மாதத்துக்குள்ளார அப்ரூவல் கொடுக்கணும். பார்லிமெண்ட் மீன்ஸ் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, போத் 2 பேருமே. ஓகேங்களா. ஏன்னா ராஜ்யசபாவில் தான் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு, ஏன்னா எல்லா மாநிலங்களவைன்னுவாங்க, அந்த உறுப்பினர்களும் அங்கே இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே, இது பிரசிடென்ட் ரூலை கொண்டு வரணும்னா 3 வழி இருக்குது. ஒன்று, கவர்னர் ரிப்போர்ட் கொடுக்கணும், இல்லைனா பிரசிடெண்ட்டே ப்ரொக்ளமேஷன் பண்ணணும், இல்லையா கான்ஸ்டியூஷன் படி ஒபே பண்ண மாட்டேங்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸ்ன்னு ஒரு மாநிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கே நாங்கள் இந்தியா விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாநிலத்தில் இருக்கிற அந்த கவர்மெண்ட்டே அந்த மாதிரி பேசணும்னு வச்சுக்கோங்க. வெளி ஆட்கள் பேசுனாங்கன்னா அவங்க நேஷ்னல், அதாவது வந்து தேசிய பாதுகாப்பு தடை சட்டம் படி, இல்லை ஒரு
அந்த பல சட்டம் இருக்குது அதுக்கு, ஓகேங்களா. அதன்படி அவன் என்ன பண்ணிவிடுவாங்க, பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த மாநிலத்தோட கவர்மெண்ட்டே அப்படி சொல்லிட்டு இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, அப்போ பிரசிடென்ட் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா. இல்லைனா கிரைசிஸ் நடக்கணும், அதாவது ரெண்டு மூணு சமூகத்துக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு கலவரமாக நடக்குது. அதுதான் இப்போ மணிப்பூரில் நடந்துட்டுருக்கு, ஓகேங்களா. மைத்தின்ற ஒரு இனமுக்கும் குக்கின்ற ரெண்டு இன மக்களுக்கும் பெரிய சண்டை போயிட்டுருக்கு, ஓகேங்களா. ஸோ அதனால் பிரசிடென்ட் ரூல் மணிப்பூரில் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. 356 ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை மாதம் இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், தேவ்குமார் மீனா இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எதுக்கு நம்ம இப்போ வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் தேவ்குமார் மீனா, பார்த்துக்கோங்க. இவருக்கு 19 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ளார நேஷ்னல் லெவலில் போல் வால்ட்னா இந்த மாதிரி இது இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நீளமான ஒரு கம்பு இருக்கும். அதை ஓடி வந்து அப்படி குத்தி அப்படியே எகிரி அந்த பக்கம் இருக்கிற அந்த போலில் தாண்டி இப்படி குதிப்பாங்க, ஓகேங்களா. பேசிக்காக வந்து இந்த வடிவேல் ஒரு காமெடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்ணுவார் பார்த்தீங்களா, அது போல் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது வந்து இதில் வந்து 19 வயசுலேயே இவர் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ரெக்கார்டு க்ரியேட் பண்ணியிருக்காரு. எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 5.32 மீட்டர். எவ்வளோ 5. இதுக்கு முன்னாடி வந்து 1 மீட்டர், இதோட 5.31 இருந்துச்சு. இப்போ 5.32 மீட்டராக இதை கன்வெர்ட் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா. அவர் பேர் என்னென்னா தேவ்குமார் மீனா. இவர் வந்து வளர்ந்து வர ஒரு அத்லெட்டில் இவரை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா பின்னாடி இவர் நிறையா சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், லிம்பேட்டிக் ஃபிளேரியாசிஸ், ஓகேங்களா. லிம்பேட்டிக் ஃபிளேரியாசிஸ்னால் என்னென்னா யானைக்கால் நோய், ஓகேங்களா. இதை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க 2027க்குள்ளார நாங்கள் எலிமினேட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. இது அதிகமாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூபி, ஒடிசா அந்த பக்கம் இருக்குது, ஓகேங்களா. இது பெரும்பாலும் எப்படி வரும்னா மஸ்கிட்டோ வந்து கடிக்கிறதால. அப்போ எனக்கும் வந்துருமா, இது என்னங்க இது கொசு கடித்தாவே வந்துடும்னா அப்போ எனக்கும் வந்துடுமா, அப்படி இல்லை. ஃபார் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ், பல மாதங்களாக பல வருடங்களாக கடிச்சிட்டு இருக்குது பார்த்தீங்களா. அப்படி இருக்கும்போது தான் என்ன பண்ணுவாங்க, இந்த யானைக்கால் நோய் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பக்கத்துலேயே வந்து சுத்தம் இல்லாத சாக்கடை போகிற இடத்துல அப்படி நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பல நாட்களாக கடிச்சிட்டு இருக்குன்னா அந்த மாதிரி வரும், ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து சர்ஜரி இருக்குது, ஓகேங்களா. இது ஹைட்ரோசெலக்டமின்றதில் பிரதம மந்திரி ஜென் ஆரோக்கிய யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, அதன்படி சர்ஜரியும் பண்ணுறாங்க, ஓகேங்களா. இது நோய்க்கு இதுக்கு வந்து ட்ரிபிள் ட்ரக் தெரப்பி, 3 ட்ரக் கொடுப்பாங்க இந்த தீக்கிறதுக்கு, ஓகேங்களா. என்னென்னா டைஎத்தில் கார்பமைசின், அல்பெண்டோசோல், ஐவர்மெக்டின். இந்த ஐவர்மெக்டின்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகேங்களா. ஸோ இந்த 3 கொடுக்குறத சேர்ந்து கொடுக்குறத இந்த ட்ரிபிள் ட்ரக் தெரப்பின்னு கொடுப்பாங்க. இதை கொடுக்கும்போது லிம்பேட்டிக், அதாவது யானைக்கால் நோய் வந்து குணமடையும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், பேன் ஆன் பெக்கிங், அதாவது வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு தடை பண்ணியிருக்காங்க. யாருன்னா போபால் நகரம். ஃபஸ்ட்டு யார் அதை பண்ணாங்கன்னா இந்தோர் நகரம் தான் வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தடை செய்தாங்க. இந்தோர் வந்து ரொம்ப முக்கியமான இடம். நிறைய தூய்மையான ஸ்மார்ட் சிட்டிலேயும் வந்திருக்குது, தூய்மை சிட்டிலேயும் வந்திருக்கு, நிறைய வந்திருக்கும். ஒரு நல்ல நகரம்னு சொல்லலாம், ஓகேங்களா. இப்போ போபாலும் பண்ணியிருக்காங்க பெக்கிங் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. பேன் பண்ணியிருக்காங்க பிச்சை எடுக்கிறதுக்கு, ஓகேங்களா. 10வது பிரெய்லி கான்ஸ்டியூஷன். பிரெய்லின்னா என்னென்னா கண் தெரியாதவங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் அவங்க அந்த எழுத்துக்களை தொட்டு பார்த்து அதை படிக்கிறதுக்காக இருக்கிறது அந்த பிரெய்லி எழுத்து முறைன்னுவாங்க. இதை வந்து இந்த எழுத்து முறையில் கான்ஸ்டியூஷன் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா கர்நாடகா கவர்னர் வந்து தாவர்சந்த் கெஹ்லோட் வந்து தான் அதை திறந்து வச்சுருக்காரு, ஓகேங்களா. அதை இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. யார் இதை பண்ணாங்கன்னா சங்கரா ஐஸ் ஹாஸ்பிட்டலும் சிஐஏ யங் இந்தியன்ஸ், இந்த 2 குரூப்பும் சேர்ந்து தான் இந்த பிரெய்லி கான்ஸ்டியூஷனை தயாரிச்சிருக்காங்க, ஓகேங்களா. இதுதான் 10 கொஷின். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.